ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போது 6 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பழுத்த தக்காளியை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், 6 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கப்புறமா 25 கிராம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 25 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில். ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. வெண்ணெய் உருக்குனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கலரும் காரமும் ரெண்டுமே கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 3 to 4 மினிட்ஸ். இந்த பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரும்பொழுது கொஞ்சமாக கசூரி மெத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, நான் கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதில் 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.